வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வர இருக்கும் தமிழ் வருஷம் பராபவ வருஷம் முழுவதும் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பதிவாக பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினந்தோறும் தோஷமில்லாத நேரங்கள் என்ன என்பதை பற்றி வீடியோ பதிவாக பெறவிட இருக்கின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராம்ஜெயம். பராபவ தமிழ் வருஷம் முழுவதும் தினந்தோறும் தோஷமே இல்லாத நேரங்கள் என்ன, அதை பற்றிய முழு விளக்கம்தான் இது தலைப்பு. இன்றைய இந்த வீடியோ பதிவானது பராபவ தமிழ் வருஷம் முழுவதும் தினந்தோறும் திதி, வாரம், நட்சத்திரம், லக்னம் ஆகிய இந்த 4 தோஷமானதும் எந்தெந்த நேரத்திற்கு கிடையாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவானது நாம் அனைவருக்கும் மிக மிகவும் முக்கியமான பதிவு. இதை பார்த்துத்தான் நாம் அனைவரும் தினந்தோறுமே கடைபிடிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதுமே மனித உயிர் பிராணிகளாக பிறந்த அனைவருக்கும் தர்மசாஸ்திரம் என்பது ஒன்றுதான். இதில் பிராமண வர்ணக்காரர்கள், சத்திரிய வர்ணக்காரர்கள், வைசிய வர்ணக்காரர்கள், சூத்திர வர்ணக்காரர்கள் என்று ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கிடையாது. ஆனால் இந்த கலியுகமானது ஆரம்பித்த உடனேயே மனித பிறவிகளாக இருக்கக்கூடியவர்கள், பிறந்தவர்கள் அனைவரும் அவரவர்களுக்கு என்று தனித்தனியான சாஸ்திரம் உண்டு அப்படின்ட்டு பிராமண வர்ணக்காரர்கள் இருக்கக்கூடிய மகா வேத பண்டிதர்கள், வேத வித்வான்கள், சாஸ்திர வல்லுநர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு வேற எங்களுக்கு வேற அப்படின்ட்டு சாஸ்திரத்தை பிரிச்சுடுவான். அதர்மமான ஒரு செயலை எல்லாருக்கும் சொல்லிடுவான். அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேரையுமே இவன் என்ன பண்ணுவான்னாக்கா அதர்ம வழியில் தான் எல்லாரையும் நடத்திட்டு கொண்டு செல்வார்கள். அதனால்தான் கலியுகம் முழுக்கமே 100% அதர்மமானது தான் நடக்கும். அப்படி என்று இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே, அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், தாபரயுகம், இந்த கலியுகம், கிருதயுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான விஷயத்தை மட்டும்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து நாம் அனைவரும் இந்த பராபவ தமிழ் வருஷத்தில் இருந்தாவது, அதாவது இனிமேலாவது தர்மசாஸ்திர பிரகாரம் அது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தினந்தோறும் தோஷமில்லாத நேரங்கள் என்ன, அதான் நாம் முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ உதயகாலம். உதயகாலம்னா என்ன? கார்த்தால சூரிய பகவானாகப்பட்டவர் அவர் கண்களுக்கு எப்பொழுது எழுத தெரிகின்றாரோ அவர் தெரியும் நேரத்தில் இருந்து 2.5 நாழிகை, அதாவது 1 மணி நேரத்துக்கு, அந்த காலத்திற்கு அன்றைய திதி என்னவோ, அது அமாவாசையாக இருக்கலாம், பிரதமையாக இருக்கலாம், அஷ்டமியாக இருக்கலாம், நவமியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த 1 மணி நேரத்திற்கு மட்டும் அந்த தோஷமானது, திதி தோஷமானது கிடையாது. மற்ற தோஷங்கள் உண்டு. இரண்டாவதாக
அபிஜித் காலம். அபிஜித் காலம்னாக்கா இப்போ சூரிய பகவான் வந்தால் காலத்தால் நமக்கு கண்களுக்கு தெரிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து 12:30 நாழிகை முதல் 15 நாழிகைக்குள், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி காலத்தால் 6 மணிக்கு சூரிய பகவான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார் அப்படின்னா இந்த 12:30 நாழிகையிலேருந்து 15 நாழிகைனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா 5 மணி நேரம் அவருடைய சூரிய பகவானோட நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா 1 மணி நேரம்னு கண்ணுக்கு தூணும். அப்படி எடுத்துட்டா என்ன ஆகுது, காலை 6 மணிக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரா, அப்போ 5 மணி நேரம் கூட்டிங்க 11 மணி. 11 மணியிலிருந்து 12 மணி வரை அந்த நேர காலத்துக்கு நட்சத்திர தோஷமானதே கிடையாது. அது மட்டும்தான் கிடையாது. நட்சத்திரம்னா என்னது, இப்போ தீதிரு நட்சத்திரங்கள் சொன்னோம்னா 12 நட்சத்திரங்கள், திருவாதிரை, ஆருத்ரா நட்சத்திரம், அப்புறமா பார்த்தீங்கன்னா பரணி, கார்த்திகை, ஆயில்யம், மகம், பூரம், பூராடம், பூரட்டாதி, சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தீதிரு நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களே இருந்தாலும் அது தோஷம் கிடையாதான் அந்த அபிஜித் காலத்துக்கு. ஆனால் மற்ற திரி தோஷம் உண்டு, வார தோஷம் உண்டு, நட்சத்திர தோஷம் மட்டும்தான் கிடையாது. லக்ன தோஷம் உண்டு. அதே சமயம் சாகரட்சை காலம், அதாவது சூரிய பகவானாகப்பட்டவர் மேற்கே மறையும் நேரம், நம்ம கண்களுக்கு தெரியாத நேரம். ஆனால் சூரிய பகவான் 24 மணி நேரம் இருப்பார், சந்திரனும் 24 மணி நேரம் தான் இருப்பார். அவங்களுக்கெல்லாம் அஸ்தமனம் கிடையாது, உதயமும் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற நேரத்தை நாம் என்ன பண்ணுறோம்னா உதயம்னு சொல்லிட்டு நாமெல்லாம் உருவாக்கியிருக்கோம், அவ்வளவுதான். அவன் 2 பேருக்கும் உதயமும் கிடையாது, அஸ்தமனமும் கிடையாது சூரியன் சந்திரனுக்கு. அப்ப இவர் மேற்குல மறைந்து சந்திர பகவானாகப்பட்டவர் நம்ம கண்களுக்கு தெரியும் நேரம், அந்த நேரத்தில் இருந்து 2:30 நாழிகை 1 மணி நேரம். இப்போ சாயந்தரம் 6:45 வச்சுப்போம். 6:45 7:45 வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு எந்த தோஷமானது கிடையாது, லக்ன தோஷம் மட்டும் கிடையாது. அது எந்த லக்னமானா இருக்கட்டும், லக்ன தோஷம் கிடையாது. ஆனால் மற்ற தோஷங்கள் அனைத்தும் உண்டு. அடுத்ததாக ராக்காலம். அதாவது இந்த ராக்காலம்ங்கிறது இரவு 9 மணி முதல் 10 மணி வரை 1 மணி நேரத்துக்கு மட்டும். இரவு 9 மணி முதல் 10 மணி அந்த நேரத்துக்கு மட்டும். அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, வார தோஷம் கிடையாது. சனிக்கிழமையில் ஒரு சில காரியங்களை செய்யக்கூடாதும்பா, செவ்வாய்க்கிழமையில் சில காரியங்களை செய்யப்படாதும்பா. அதனால் அதில் அந்த வார தோஷமே கிடையாது அந்த ரா காலத்துக்கு. அதனால தான் 10 மணிக்கு 9லேருந்து 10க்குள்ளே எங்கன்னா வெளில கிளம்புறதா இருந்தால் கிளம்பிடணும். அதுக்கு எதையுமே பார்க்கவே வேண்டாம். அன்றைக்கி மரண யோகா கூட விடட்டும், ஒன்றும் அதை பற்றி கூட கவலை கிடையாது. ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வார தோஷமானது இல்லை, மற்ற தோஷங்கள் இருக்குது அப்படி என்று சொல்லப்படுறது. வாழ்க வளமுடன், நலமுடன், இனியா ஆசீர்வாதங்கள். மற்றொரு செய்தியுடன் விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.